உள்ளே வருவதற்கு தங்கள் அனுமதி? அடே வாங்க வாங்க. நான் மேஜையில உட்கார போறதில்ல. நான் உங்களை உட்கார விட போறதில்ல. இப்படி உட்காருங்க. என்ன குடும்பமே கதை எழுதுறதா கேள்விப்பட்டேன். நான் எழுதுறது குடும்ப கதை இல்ல. இந்த மஞ்சள் குங்குமம் கதையெல்லாம் இப்ப அவுட் ஆஃப் டேட். அப் டு டேட்டா, கவர்ச்சியா. இங்க பாருங்க, 38, 26, 38. 3 பேருடைய வயசா? கதாநாயகியுடைய பாடி சைஸ், சொரூபா. பேர் எப்படி இருக்கு? ஏர் ஹோஸ்டஸ். அவளை வர்ணிச்சிருக்கேன், படிச்சு பாருங்க. அந்த கஜுராவோ சிற்பங்களின் கனத்த மார்பகங்கள் அவளிடம் பொருந்தி இருப்பதை பார்த்த ஃபுட்பால் கேப்டன் ஜல்தீப் சிங்கிற்கு சூடேத்தி படிங்க. கையில தீப்புட்டி இல்லையே. உங்க வயசுக்கு இந்த எழுத்து விரசமாத்தான் இருக்கும். அப்ப உங்க வயசுக்கு? எழுத்துக்கு வயசு என்ன வேண்டி இருக்கு? வயசான மரத்துல வயசான பழங்கள் தான் பழுக்கணுமோ? அபாரம். இந்த ஒரு உவமைக்கே நான் உயிரை கொடுக்கலாம். இப்ப கொடுக்காதீங்க, என் கதையை ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு அப்புறமா கொடுங்க. சரி, பார்சல்ல சில கதைகள் வந்திருக்கு, படிச்சு பார்த்துட்டு அடுத்த வார இஷ்யூ ரெடி பண்ணணும். எனக்கும் நிறைய வேலை இருக்கு. நான் பத்மாவை பாத்ரூம்ல விட்டுட்டு வந்திருக்கேனே. போய் புடவை கொடுக்கணுமா? என் கதையில வர்ற பத்மாங்கிற கேரக்டர் பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கா. வில்லன் வந்து கதவை தட்டுறான். கதவை தட்டுறானா? அப்ப சீக்கிரம் போங்க, போய் முடிவு எடுக்கணுமே. ஆமா. அப்போ 38, 26, 38 நல்லா படிச்சு வைக்கிறேன். அப்பா, இதுல என்ன இருக்கு? அட, வரவேதம் தொடர்கதை. அர்ச்சனா எழுத ஆரம்பிச்சா. சப்படிட்டர், வா வேணி வா. பள்ளிக்கூடத்துக்கு பரப்பிட்டீங்களா? ஏன் பரப்பணுமா? அதுல தயாராயிட்டீங்களேன்னு கேட்டேன். என்ன போட்டோ பாக்குற? அம்மாவும் ஐயாவும் அழகா இருக்கீங்க, நல்ல பொருத்தம். ஆமா பொருத்தம். என்ன கேட்டா உனக்கும் காத்து முத்துக்கும் தான் நல்ல பொருத்தம்னு சொல்லுவேன். என்ன ஸ்லேட்ல கோலம் போடுற? ஐயரம்மா கூட டீச்சர் அம்மாவை கூப்பிட்டாங்க. எப்பா? இப்பதான். மனோ, இத மாமியா வந்துட்டாங்களே. வேணி இங்க இருக்கானா? மனோ, வேணி இங்க இருக்கா, கிருஷ்ணா போட்டோ பின்னாடி இருக்கா. உன் சுயவரலாறு ஸ்வரபேத தொடர்கதைய நானும் மாமி படிச்சுட்டு வரோம். இந்தா தொடர்ந்து எழுது. எங்களுக்கு தெரிஞ்சதுனால ஊருக்கோ காத்து முத்துக்கோ தெரிஞ்சுடும்னு பயப்படாது. நீ கதையில எழுதிருக்கியே, ஆனந்தி அம்மாளானது மாறுவேடத்திற்காக அல்ல, மறுவாழ்வுக்காக. இது பாண்டவ அந்நியாத வாசம் அல்ல, நிரந்தர வாசம். சித்தார்த்தன் புத்தனான பின் அரண்மனை திரும்பவில்லை, அதுபோல் என்னையும் அம்மாள் என்றே ஆக்கிவிடு. இதைத்தான் அவள் இறைவனிடம் வேண்டிக் கொண்டாள். எவ்வளவு அற்புதமா எழுதியிருக்கேன். எங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீ எங்களோடயே இருந்து இந்த தொடர்கதையை சுபமா முடிக்கிறதோடு மட்டும் இல்லாம எங்க ஆயுசுல பாதியை வாங்கிண்டு காத்து முத்துவோட அமோகமா வாழணும். மாமி, சர்வாபிஷ்ட சித்திரஸ்து. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.